வணக்கம். ரொம்பவே நெகிழ்ச்சியான தருணம். நான் வந்து ஒரு 10 நாள் புனித யாத்திரை மேற்கொள்ளணும்னு கிளம்புறேன். ரொம்ப நாள் ஆசை என்ன அப்படின்னா, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி 3 பேரையும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஆசை, கனவு அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து அம்பாள் தான் அனுகிரகம் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் மனித முயற்சினால் டக்குன்னு நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. எல்லாத்துலேயுமே அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கணும். என் கூடவே அன்னை மீனாட்சி இருந்து இந்த என்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 13ஆம் தேதி மதியம் ஒரு 3 மணி அளவில் நான் காஞ்சிபுரத்துக்கு கிளம்புனேன். காஞ்சிபுரத்தில் விளக்கு கடை தோழி ராஜலக்ஷ்மியை சந்தித்து அவங்க கூட காஞ்சி காமாட்சியை தரிசனம் பண்ணுறது தான் ஒரு பிளான். வணக்கம், ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், நந்தினி வைப்ஸில். ஏன்னா நந்தினி அப்படின்னாலே ஒரு வைப் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய அந்த உற்சாகம், அவங்களுடைய அந்த சந்தோஷம் அடுத்தவங்களுக்கு கடத்திக்கிட்டே இருப்பாங்க. தனக்கு கிடைச்ச ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய, அதை பகிர்ந்துக்கக்கூடிய பணி வந்து நந்தினிக்கிட்ட நான் வியந்து பார்க்கக்கூடிய பணி. அப்படிப்பட்ட நந்தினிக்கு பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் இந்த அம்மா வந்து ஒரு பெரிய சாதனை பண்ண போகிறாங்க. என்ன அப்படின்னா, அம்பாள் அப்படின்னாலே நம்ம காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி இந்த 3 பேரையும் வந்து ஸ்ரீவித்யா உபாசனையில் இருக்கிறவங்களும் சரி, அம்பாள் வழிபாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போக ஆசைப்படக்கூடிய இடம். அவங்களுக்கு பிறந்தநாள் அதுவுமா அவ்வளோ அழகாக 24 மணி நேரத்தில் இந்த 3 பேரையும் சந்திக்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்பு விளக்கு கடை சார்பா. தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கும் இந்த வேகத்தை கொடுக்குறாங்கல்ல. எனக்கெலாம் அவங்கள பார்க்கும்போது நான் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன்னு நினப்பேன். நிறைய விஷயம் யோசிக்கும்போது நான் இதெல்லாம் எப்போ பார்ப்பேன், அப்போ இதுக்கு ஒரு பிறவி எடுத்து வரப்போகிறேனா அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்படி ஏதோ ஒரு பிறவியில் நினச்ச நந்தினி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லோரும் நந்தினியை பார்த்து இவ்வளோ நிறையா போகிறாங்க வைக்கிறாங்கன்னு யாருக்கெல்லாம் எண்ணம் இருக்கோ அவங்கெல்லாம் நம்மளால் இந்த பிறவியில் முடியலைன்னா அடுத்த பிறவி எடுத்து நந்தினி போகிற இடத்தெல்லாம் நம்மளும் போய் பார்த்துடலாம். ஏன்னா அவ்வளோ இடம் அவங்க சுற்றுறாங்க. இந்த ட்ராவல் நிறைய பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த உலகம் எவ்வளோ பெருசுன்னு தெரிய வரும், மனசு விசாலமாகும். ஸோ அதனால தான் வந்து நீ பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு மட்டும் போன்னு எந்த பெரியவங்களும் சொல்லலை. எல்லா ஊருக்கும் போங்க, எல்லா இடத்துக்கும் போங்கன்னு இருக்காங்க. அந்த கனவுகள் எல்லாமே நந்தினிக்கு நனவாயிட்டிருக்கு. அதுவும் இது பெரிய ஒரு முயற்சி. இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து காஞ்சி காமாட்சியை தரிசிக்க இருக்கிறோம். இதை முடித்து அவங்க அப்படியே காலையில் விடிய காலம் மதுரை மீனாட்சியை தரிசிக்க இருக்காங்க. இங்கேருந்தே அப்படியே மதுரைக்கு போகிறாங்க. நாளைக்கு ஈவினிங் இங்கேருந்து காசிக்கு போகிறாங்க. காசியிலையும் அம்பாளை வந்து நைட்டு 9 மணிக்குள்ளே தரிசிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அம்பாளுடைய அனுகிரகம் இல்லாமல் கண்டிப்பாக நடக்காது. இந்த ஒரு பெரிய புண்ணியம் ஒரு யாத்திரை கிளம்பிட்டு இருக்கக்கூடிய நந்தினி பக்கத்தில் நான் நிற்கிறதே புண்ணியமாக நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போதுமே நந்தினிக்கு அன்பு முத்தங்கள். எங்கள் காரில் எங்கள் கூட வந்தவங்களெல்லாம் அனுப்பிட்டு ஆட்டோவில் ஒரு ரைடு போனோம். காஞ்சிபுரத்தை அப்படி சுற்றுனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தீபிகாவை தான் நீங்கள் பார்க்குறீங்க. தோழி தீபிகாவோட காஞ்சி காமாட்சி தரிசனத்துக்காக அங்கே போயாச்சு. காஞ்சிபுரம் அல்லோல கல்லோலப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருந்த அந்த வேளை, அதுவும் நிறைவு நாள் அப்படிங்கிறது. தங்க விமானம், காமகோடி விமானத்தில் அம்பாள் எழுந்தருளி பக்தர்களை பார்க்குறதுக்காக வீதி உலா வரக்கூடிய அந்த அற்புதமான தருணத்தில் நிறைவு நாள் அன்னைக்கு காஞ்சி காமாட்சியை தரிசனம் பண்ணுற பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அதுவும் காஞ்சி காமாட்சி கோயிலுக்கு போய் பல வருஷங்கள் ஆச்சு. நான் வந்து பாப்பாவை, என்னுடைய மகளை ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது கூட்டிகிட்டு போகும்போது வெளியில் அவளை பட்டுப்பாவடை சட்டையில் கூட்டிகிட்டு வரும்போது பாலா மாதிரி இருக்கான்னு சொல்லி வாழ்த்துனாங்க. அங்கே ஒரு பெரியவர் வாழ்த்துனார். அந்த மாதிரி ரொம்ப இப்போ பாப்பா காலேஜ் 2nd இயர் படிக்கிறா. அவ்வளோ வயசாகிடுச்சு. ஆனால் அவ்வளோ வருஷம் கழிச்சு காஞ்சிபுரத்துக்கு அடிக்கடி வருவீங்களே தோழி அப்படின்னு ராஜலக்ஷ்மி தோழியும் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க. என்னது நீங்கள் காஞ்சி காமாட்சியே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஒன்றா நான் மதுரைக்கு ஓடிடுவேன்னா, காஞ்சிபுரத்தில் பொம்மைக்கார தெரு பக்கத்துலேயே வரதராஜ பெருமாள் இருக்கிறதுனால அவரை பார்க்குறது, ஏகாம்பரேஸ்வரர் தரிசனம்னு அடிக்கடி பண்ணியிருக்கேன். ஆனால் கைலாசநாதர் கோயில்
காமாட்சி கோயிலெலாம் அடிக்கடி நான் போனது இல்லை. காஞ்சிபுரத்தில் பிரம்மோற்சவம் நடக்கிற வேளையில் கூட்டம் அதிகமாக இருக்கும், நம்மளால் அம்பாளை தரிசனம் பண்ண முடியுமா, நம்ம பாட்டுக்கு இப்படி கிளம்பிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு சுற்றி வரும்போது முத்துக்கிரீடம் அம்பாளுக்காக யாரோ பண்ணி வச்சுருந்தாங்க. அதை எல்லோரும் மாறி மாறி கையில் வச்சு ஃபோட்டோ வீடியோன்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதே தரிசனம் பண்ணிக்கிறதே ஒரு சந்தோஷம். முத்துக்கிரீடம் அணிந்து தான் அம்பாள் பவனி வரப்போகிறா போல இருக்குது அப்படின்னு நினச்சி பார்த்தோம். எத்தனை விதவிதமான விசேஷ மாலைகள், பாதாமில், திராட்சையில், ஏலக்காயில், மயிலிறகு மாலை, வெட்டிவேர் மாலைன்னு விசேஷ மாலைகள் அங்கே ஒரு இடத்துல மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பிரம்மோற்சவம்லாம் நடந்துட்டுருக்கிற வேளையில் நிறைய பேர் ரெக்கமெண்டேஷனில் மட்டும்தான் உள்ளே போய் பார்க்க முடியும். க்யூ ரொம்பவே பெருசாக இருந்தது. அவ்வளோ க்யூவில் எப்படி நம்ம போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ராஜலக்ஷ்மி தோழி அவங்க மூலமாக இது சாத்தியப்பட்டது. அங்கேயும் அன்னை மீனாட்சியினுடைய தரிசனம் ரொம்ப ரொம்ப அழகாக நிதானமாக எங்களால் அம்பாளை தரிசனம் பண்ண முடிஞ்சுது. உட்காந்து நான் அருமையாக லலிதா சஹஸ்ரநாமாவளியை ஃபுல்லாக நிறைவு பண்ணேன். கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரம் நாங்கள் அங்கே சுற்றி காத்திருந்தோம். ஏன்னா திரை போட்டு சந்தனக்காப்பு அலங்காரம் அன்றைக்கி அம்பாளுக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க பக்தர்களை அலோவ் பண்ணுறதுக்குன்னு டைம் எடுத்தது. ராஜலக்ஷ்மி தோழிக்கு மாலைகள் போட்டு மரியாதை பண்ணாங்க. எனக்கு கை நிறைய பூ, அது கிட்டத்தட்ட 10 முழம் பூ. கொஞ்சம் கூட என்னால் அதை அப்படியே கையில் வச்சுக்கலாம் அல்லது பேக்கில் வச்சுக்கலாம், கொஞ்சோண்டு கிள்ளி தலையில் வச்சுக்கலாம் அப்படிலாம் தோணலை. மொத்த 10 முழ பூவையும் தலையில் வச்சுக்கிட்டேன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஆனந்தமாக அவளுடைய ஆசிர்வாதம், காமாட்சி காமகோடி பீடத்தின் தலைவி, அவளுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக வாங்கிக்கிட்டு காஞ்சி காமாட்சி கோயிலில் அத்தனை கரும்புகள் அவள் கையில் கொடுக்கறதுக்காக அவ்வளோ அலங்காரமாகவும் நாதஸ்வர இன்னிசையெல்லாம் தொடங்கி அம்பாள் புறப்பாடுக்காக தயாராகிட்டு இருந்ததெல்லாம் பார்க்குறதே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. எல்லாத்தையும் நிறைவு பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது ஜெகஜோதியாக அந்த ஒளியூட்டி வச்சுருந்தாங்க. நிறைய இடங்களில் அழகாக அன்றைக்கி பௌர்ணமின்னு சொல்லிட்டு அம்பாள் சன்னதியை சுற்றி விளக்குகள் நிறைய ஏற்றி வச்சுருந்தாங்க. கோயிலுடைய வெளிப்பிரகாரம் முழுவதும் அவ்வளோ லைட்டிங்ஸ் போட்டு ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ராஜகோபுரமும் லைட்டிங்ஸில் அப்படியே ஜொலிச்சிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அம்பாளுடைய திருவீதி உலாவுக்காக காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் அந்த தேரை சுற்றி சுற்றி வர்றதா இருக்கட்டும், அங்கே 2 குதிரைகள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நிஜமாகவே அவ்வளோ உயரமாக அதனுடைய வால் பகுதியை அழகாக நல்ல கோம் பண்ணி விட்டுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற ஒரு நாய்க்கு தான் கிடைக்கணுன்னா அதை யாராலும் மாற்ற முடியாதுன்ட்டு சந்தானம் ஒரு படத்தில் காமெடி வரும். அதை ஏங்க இப்போ சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. இப்போ நான் இருக்கிறது உளுந்தூர்பேட்டை. இங்கே தான் டீ குடித்தேன். என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு டீ வித் மீனாட்சி இந்த உளுந்தூர்பேட்டையிலேருந்து தான் தொடங்குது. என்னோடய 51வது வயசு இந்த ஊர்லேருந்து தொடங்குது. மறக்காமல் எல்லோரும் விஷ் பண்ணிவிடுங்க. மதுரைக்கு நாங்கள் சேர்றது விடியற் காலையில் ஆயிடுச்சு. 4:30 மணி கிட்டத்தட்ட தான் நாங்கள் மதுரைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அந்த ஹோட்டலில் டக்குன்னு குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மீனாட்சி 5:15 நம்ம தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னப்போ பிரபஞ்சன் அங்கே ஹோட்டலில் பார்த்தான். அவனுக்கு பிரியமான கண்ணன் ப்ரூச் வாங்கிட்டு வந்திருந்தான். அப்புறம் மீனாட்சிக்கு ஒரு மாலையும் எனக்கு வேணின்னு சொல்லுவாங்க இல்லையா, மல்லிகைப்பூ வேணியும் வாங்கிட்டு வந்திருந்தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிள்ளைங்க நமக்காக செய்யக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் இருக்குது இல்லையா, ஆசை ஆசையாக அவங்க பண்ணக்கூடிய அந்த முயற்சிகள்லாம் நமக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. பிரபஞ்சன் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கான். மதுரையில் நடக்கக்கூடிய உற்சவங்களை பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், அதில் என்ன சிறப்பு நேவேத்தியம், சிறப்பு அலங்காரம் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவன் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறேன். விடியற் காலையில் மேற்கு கோபுரத்துக்கு நாங்கள் மேற்கு கோபுரம் வழியாக தான் அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி ஆயிடுச்சு. ஏன்னா சுவாமி பள்ளியறையிலேருந்து திரும்ப அவரோட சன்னதிக்கு அவர் போனார். அதிகாலையில் தூங்கி எழுந்த உடனேயே மீனாட்சி பொண்ணு வந்திருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக ஆசீர்வாதத்தை, பிறந்தநாள் ஆசீர்வாதத்தை அவ்வளோ அள்ளி கொடுத்தா அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மீனாட்சியை பார்க்குறதா இருக்கட்டும், அங்கேயே எப்போதுமே கண்ணீர் அப்படியே யாரோ அடித்த மாதிரி அழத்தோணும். ஏன் அழறோம் அப்படின்றதுக்கு காரணம் தெரியாது. நான் இங்கேயே இருந்துடுறேன், என்னை அனுப்பாத வேறு எங்கேயும், உங்கூடையே வச்சுக்கோ அப்படின்றது மட்டும் அங்கே தோணும். இதுதான் ரிப்பீட்டடாக பல வருஷங்களாக மீனாட்சியை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய உணர்வு எனக்கு அப்படி தான் இருக்கும்.
இந்த அசஞ்சாடி வரக்கூடிய யானையோட பேர் பார்வதி. ரொம்ப அழகாக இருந்தது. அது நடந்து வரக்கூடிய அழகை ரசிக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. யானையை வந்து சலிக்காமல் எவ்வளோ நேரம் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சலிக்காத 5 விஷயங்கள்னு உலகத்தில் சொல்கிறதுல யானை நடந்து வர்றதை சொல்லுவாங்க. அப்போது யானையை பார்த்துட்டு இருந்தது என்னமோ சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப ஒரே உற்சாகமாக ஆயிடுச்சு. அவ்வளோ சந்தோஷமாக அந்த யானையை பார்த்தோம். அதுக்கு வயசாகிடுச்சா என்னன்னு தெரில, கண்ணில் வந்து வெள்ளையாக புற விழுந்த மாதிரி இருந்தது. என்னவோ ஒரு கவலை, இந்த மாதிரி பிராணிகள் வந்து வயதானதை பார்க்கும்போது ஒரு சின்ன கவலை மனசுக்குள்ளே வந்துடும். வணக்கம் மாப்பிள்ள, மதுரையிலேருந்து எங்கள் நந்தினி அம்மாவோட நான் இருக்கேன். அவங்களுடைய பிறந்த நாளில் இன்னைக்கு மீனாட்சியை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லவ் யூ நந்தினி அம்மா. லவ் யூ ஆல்வேஸ் தங்கப்பிள்ளை. அதாவது இப்போ பார்க்குறவங்க எல்லாருமே என்னங்க தாலி செயின் என்னாச்சுன்னா இப்போ கவலைப்பட்டு எல்லோரும் கேட்பீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நார்த்தில் ட்ராவல் பண்ண போகிறதுனால சேஃப்டி ரீசன்ஸ்க்காக அதை வந்து எடுத்திருக்கேன். அதுதானே தவிர பயப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க இந்த அம்மா ஏன் அப்படி இருக்குதுன்னு. ஸோ வந்து பிரபஞ்சன் வந்து காலையில் விடிய காலையில் 4 மணிக்கு வந்துட்டு கண்ணனோட அவனுக்கு பிடிச்ச கண்ணனை வந்து கொண்டு வந்து கொடுத்தான். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி பொழுது வந்து இவனோட விடிஞ்சிருக்கு, நல்லபடியாக அது போயிட்டுருக்கு. மா கங்கா டூரிசம் அவங்களோட தான் என்னுடைய இந்த 10 நாட்கள் பயணம் இருக்க போது ரொம்ப சூப்பராக நாங்கள் நிறைய க்ஷேத்திரங்கள் போக போகிறோம். நல்ல விதத்தில் இந்த யாத்திரை நிறைவாகணும்னு அன்னை மீனாட்சியை நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பாய் பாய். நள்ளிரவு என் கூட பயணம் செஞ்ச தீபிகா ஒரு பொக்கே கொடுத்தாங்க, சாக்லேட்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மா கங்கா டூரிசம் விடியற் காலையில் நான் அவங்கள ஹோட்டலில் தான் சந்தித்தேன். முதல் சந்திப்பு. அவங்க எனக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரஞ்சிதாவோட நான் மாதக்கணக்காக பேசிகிட்டு இருக்கேன். இந்த டூரிங் ப்ரோக்ராமை பற்றி டெய்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். மா கங்கா டூரிசம் நல்லா வளர்ந்து கொடுத்து வரணும்னு நான் இந்த மதுரை மண்ணிலேருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எனக்கு எல்லாமே மீனாட்சி தான், அதனால் அவகிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய யாத்திரைகள் வயசானவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் அழகாக வந்து அவங்கள பல இடங்களை பார்க்க வைக்கணும், அவங்கள வந்து சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு கூப்பிட்டு வரணுன்றதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்காங்க. டெரகோட்டா செட் பெருமாள் மகாலட்சுமி. மகாலட்சுமி அதான் சொல்கிறேன். எனக்கு என்னோடய ஜாதக பேர் லக்ஷ்மி மகாலட்சுமி. இஷ்ட தெய்வம் மீனாட்சி, ஆனால் பேர் மகாலட்சுமி. அதனால அதான் சரி. ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக இருக்குது. கஸ்டமைஸ் பண்ணியிருக்கீங்களா? சூப்பர்மா. அதான் நான் திரும்ப திரும்ப அதான் சொன்னேன், அன்பு மட்டும் போதும், வேறு எந்த ஒரு கிஃப்ட்டும் தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். அன்பு இந்த ஃபார்ம் ஆஃப் டெரகோட்டா ஜுவல்லரி வந்திருக்கு. அப்புறம் இந்த பக்கம் கிருஷ்ணர் வந்தோன்னு மகாலட்சுமி வந்துட்டா பார்த்தியா? இல்லை சூப்பர். மா கங்கா டூரிசம் அவங்களுடைய சம்பிரதாய முறைப்படி வண்டி ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் திருஷ்டி சுற்றி போட்டுட்டு தொடங்கிறது அவங்களுடைய பழக்கமாக வச்சிட்ருக்காங்க. அதனால் மதுரையிலிருந்து திரும்ப நாங்கள் சென்னை வர்றதுக்காக புறப்பட்டோம். ஆக்சுவலி இந்த பிளானில் சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தால் இன்னும் கம்ஃபர்டபுளாக நாங்கள் பண்ணியிருக்க முடியும். இந்த ட்ராவலை ரொம்ப எளிமையாக கூட பண்ணியிருக்க முடியும். ஆனால் என்னமோ தெரியல, நாங்கள் முதல்ல சென்னையிலேருந்து காசி வர்ற பிளானில் தான் டிக்கெட்ஸ் புக் பண்ணோம். அப்புறம்தான் நம்ம ஏன் காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சியை பார்க்கக்கூடாது, ஏன்னா நம்ம பர்த்டே அன்றைக்கி எப்படியும் மீனாட்சியை பார்ப்போம், காமாட்சியையும் தரிசனம் பண்ணிட்டா முப்பெரும் தேவியரையும் நம்ம தரிசனம் பண்ண மாதிரி ஆயிடுமே அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஸோ எல்லா பிளானுமே கொஞ்சம் ரிவர்ஸில் தான் வந்தது. அதனால் எங்களால் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் பண்ண முடியல. இந்த பிளானை கொஞ்சம் பரபரப்பும் டென்ஷனும் இருந்துக்கிட்டே இருந்ததுன்றது தான் உண்மை. எங்கள் அம்மாவுக்கு மகமாயி பிடிக்கும். எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் மாதிரி மகமாயி புறப்பாடு அப்படி வீதியில் நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மதுரையிலிருந்து சென்னை நோக்கி பயணம். திருச்சி ஹைவேஸில் ஒரு சங்கீதா இருக்குது. அங்கே வாசலில் இந்த செடிகளில் அவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு. வசந்த காலம் அப்படிங்கிறதுனால சூப்பராக அந்த பூக்களை ரசிக்கும்படியாக இருந்தது. மினி டிஃபன் எப்போதுமே நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா வெளியில் பயணம் செய்யும்போது நமக்கு மதிய உணவு சில நேரங்களில் தாமதமாயிடும், கிடைக்காம போகும்.
சாப்பிடவே முடியாத நேரம் இல்லாமல் போகக்கூட வாய்ப்பு இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா நல்லா ஃபில்லிங்காக காலையில் சாப்பிட்டுட்டோன்னா அன்றைக்கி ஹோல் டே எனர்ஜெட்டிக்காக நம்ம இருக்க முடியும். திரும்ப நாங்கள் அங்கேருந்து சென்னையை நோக்கி புறப்பட்டோம். சென்னைக்கு வந்து சேர கிட்டத்தட்ட 3:30-4 மணி ஆயிடுச்சு. அந்த டைமில் A to Bயில் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. நாங்கள் காசி போகிறோம். இவங்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன். மா கங்கா டூரிசம் இவங்க மூலமாக தான் இப்போது நான் காசி 10 நாள் பயணம், காசி மட்டும் இல்லை நிறைய புனித க்ஷேத்திரங்களுக்கு போகிற பிளானில் ஒரு 10 நாள் பயணம் கிளம்பியிருக்கேன். ஸோ இப்போ வாரணாசி ஃப்ளைட்டு வந்து டைரக்ட் ஃப்ளைட்டு சென்னை டு வாரணாசி இருக்குது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பயணம் வந்து மா கங்கா டூரிசமோட நான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரு நாளாக அவங்க கூட காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் பழகிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அண்ட் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இதுக்கு முன்னாடி போனவங்க காசிக்கு போயிருக்கிறவங்களுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிறதா இருக்கட்டும், நாளைக்கு நாங்கள்லாம் போகும்போது எங்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணணும்னு அவங்க எடுத்துகிட்டு இருக்கிற முயற்சிகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிளான்டாக ஒரு ஷெட்யூல்டாக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏப்ரல் 18 திரும்ப இதே நான் இப்போது போகிற இந்த யாத்திரையே, அதாவது அயோத்தியா, காசி, நைமிசாரண்யம், இன்னும் அதாவது நிறைய திவ்ய தேசங்கள், ஜோதிர்லிங்கங்கள், சக்தி பீடங்கள்னு இதெல்லாம் வந்து அவங்க அடுத்த ஒரு ட்ராவல் இதே பிளான். இப்போ நான் போகும்போது என் கூட ஜாயின் பண்ண முடியாதவங்க அடுத்து அவங்க ஏப்ரல் 18 சேம் பிளான் வச்சுருக்காங்க. அந்த பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லலாம் பின் பண்ணுறேன். நிச்சயமாக நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு தொடர்ந்து இந்த யாத்திரைகள்லாம் வந்து இந்த மாதிரி நான் எப்போதுமே சொல்லுவேன், லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு. உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவங்கள நம்பி இவங்கக்கிட்ட ஒப்படைக்கலாம். ரொம்ப அழகாக கூட்டிகிட்டு போயிட்டு அந்த யாத்திரையெல்லாம் சிறப்பாக பண்ண வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து என்னோட ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க. நீங்கள் இப்படி நடந்து போங்க மேடம், நான் வீடியோ எடுக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆள் வேணும். எப்போ பாரு நம்மளே வீடியோ எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணும்போது சம்டைம்ஸ் நமக்கு ஹெல்ப்பாக யாராவது வந்து இந்த சப்போர்ட்லாம் பண்ணால் இந்த மெமரிஸ் எவ்வளோ அழகாக அமையும் அப்படிங்கிறது நான் உணர்கிறேன். உண்மையிலே ரஞ்சிதா மா கங்கா டூரிசம் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. பேசுகிறதுக்கு பழகிறதுக்காக இருக்கட்டும், கூட போகும்போது நமக்கு ஏதோ நம்மளுடைய நெருக்கமான ஒரு உறவு கூடவே வர்ற ஒரு ஃபீல் வருது. நல்ல விதத்தில் அவங்க எல்லா இடத்துலையுமே எந்த ப்ரோக்ராமை பற்றி பேசினாலும் ஆர்வத்தோடு பேசுகிறதா இருக்கட்டும், அந்த தகவல்களை அவங்க ஷேர் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் எடுக்கிற முயற்சிகள் இதெல்லாமே வந்து பாராட்டுக்குரியதாக இருக்குது. மிக பழமையான நகரம்னு அழைக்கப்படக்கூடிய வாரணாசி வந்தாச்சு. வாரணாசி ஏர்போர்ட் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இது என்னுடைய 2வது காசி பயணம். 2021 ஒரு தடவை நான் வந்திருக்கேன். ஆனால் இந்த பயணம் என்னோடய லைஃப்பில் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. அழகான இந்த காசி மாநகரத்தில் ஏர்போர்ட்டும் ரொம்பவே நீட்டாக பராமரிச்சிட்ருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. வெளியில் வந்துட்டு எங்களுடைய கேப் டிரைவர் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் கேபில் ஏறி நாங்கள் எங்களோட ஹோட்டலுக்கு போகிறது ஐடியா கிடையாது. முதல்ல காசி விசாலாட்சியை பார்க்குறது தானே நம்மளோட திட்டம். அதனால் விசாலாட்சியை பார்க்குறதுக்காக அவசரமாக போகணுமேன்ற எண்ணத்தில் பரபரப்பாக நாங்கள் அந்த கேபில் ஏறினோம். போன தடவை நான் காசிக்கு வந்ததுக்கும் இந்த முறை வந்ததுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் பார்க்க முடிஞ்சுது. போகிற பாதையெல்லாம் லைட்டிங்ஸ் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே இந்த பிரயாக்ராஜில் நடந்த மகா கும்பமேளாவுக்காக தான் இவ்வளவு சிறப்பு பிரத்யேக ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய பிரிட்ஜஸ் பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப லாங் ஜேர்னியாக ஒரு 45 மினிட்ஸ் நம்ம ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு ஆகுது. ஆனாலும் அந்த ஜேர்னி வந்து போகிற இடம்லாம் நல்ல ப்ளசண்ட்டான ஃபீலில் இருக்கிற மாதிரி ஏற்பாடுகள், லைட்டிங்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் பார்த்துட்டோங்க, விசாலாட்சியை பார்த்துட்டோம். ஓட்டமும் நடையுமா வந்து மணி என்ன இன்னைக்கு ஹோலிங்கிறதுனால திறந்துருக்கு. ஸோ விசாலாட்சி கோயிலுக்கு இதுதான் உள்ள. வீடியோகிராஃபி அலவுடு கிடையாது. எல்லோரும் இப்பயும் போயிட்டுருக்காங்க பாருங்க உள்ள. ஸோ பார்த்துட்டோம். சந்து பொந்து வழியாக நடந்து அப்போது
நேற்று ராத்திரி காமாட்சி, இன்னைக்கு விடிய காலையில் நேற்று ராத்திரி காமாட்சி, இன்னைக்கு விடிய காலையில் மீனாட்சி, இப்போ விசாலாட்சி 3 பேரையும் பார்த்துட்டேங்க. மேடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையில ஓட்ட முன்னாடியுமா ரஞ்சிதா வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டு. நிஜமாக கையை பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு குழந்தைய பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி அப்படி தான் கொண்டு வந்து இங்கே சேர்த்தாங்க. விசாலாட்சியை பார்த்துட்டேன் 24 hours சேலஞ்சுங்க. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் என்ன வச்சுட்டா. ஆமாம், 3 பேரையும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே பார்க்கணுங்கிறது எப்பேற்பட்ட சேலஞ்சு. இதுக்கு நடுவில் சென்னை டு மதுரை வந்து 8 hours காரில் போயிட்டு திரும்ப மதுரையிலேருந்து 8 hours சென்னை வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் இங்கே வந்து இங்கே ஓட்டம் நடையுமா. ஏர்போர்ட்லேருந்து ஒரு மெயினான இடத்துக்கு வர்றதுக்கே ஒரு 45 minutes ஆனிச்சு. அதுக்கப்புறம் நடந்திருக்கோம் 1.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நடந்து தான் இந்த இடத்த அடைய முடியும். இங்கெல்லாம் வந்து நம்ம ஆட்டோவோ இல்லை வேறு எந்த வெஹிக்கிளும் உள்ளே வராது, கார்லாம் வராது, சந்து பொந்தாக இருக்கும். அப்படி தான் ஓட்டம் நடையுமா நடந்து வந்தாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹோலிங்கிறதுனால இன்னும் ஸ்டில் மக்கள் வந்து க்ரௌடு இருக்கு. அதனால எங்களால் பார்க்க முடிஞ்சுதா என்ன எது தெரியல. பாருங்க, நாட்டுக்கோட்டை நகரத்தார் கட்டின கோயில். மேலே பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா பார்க்க அடிச்சுன்னு நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் இருக்கும். முருகர், சிவலிங்கம் நிறைய எல்லாமே இருக்கும். திறந்திருக்கு. நான் இன்னொரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சூப்பரான அனுபவங்க. ஆக்சுவலி இங்கே வந்தோன்னே தான் அந்த குருக்கள்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு 12 மணி வரைக்கும் ராத்திரி திறந்துருக்கோம். அங்கே விஸ்வநாதர் கோயிலில் 11:30க்கு சயன ஆரத்தின்னு அவர் தூங்க வைப்பாங்க. அந்த டைம் வரைக்கும் இங்கே திறந்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க, 10:30 10ன்னு மாறி மாறி சொல்லி அந்த டென்ஷனில் தான் வந்தது. ஆனால் நிம்மதியாக பார்த்துட்டேன் விசாலாட்சியை. இந்த ரோடு எப்படி நேரோவாக இருக்குது பாருங்கள். இதில் ஆட்டோ இதெல்லாம் வர முடியாது. ஒரு மாதிரி நேரோவான ரோடு. இதே மாதிரியே கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இதே மாதிரியே ரோட்டில் போகணும். போகிற பாதையெல்லாம் கோயில் அப்படி சொல்கிறத விட கோயிலில் தான் மக்கள் குடியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு கோயில் கட்டி அங்கே வழிபாடு நடந்துட்டுருக்குங்க. அவ்வளோ அருமையான நகரம், பழைய நகரம், எனக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு நகரம்னு சொல்லுவேன். எல்லோரும் சொல்லுவாங்க காசியில் பயங்கர அந்த ரோடு எல்லாமே நேரோவாக இருக்கும், நல்லாவே இருக்காது, குப்பை கூலமாக இருக்கும், பான் போட்டுட்டு அங்கங்கே துப்பி வைப்பாங்க. இது எல்லாமே உண்மை தான். எல்லோரும் சொல்கிற அந்த கருத்தை நானும் ஒத்துக்கிறேன். சுத்தமாக இருக்குது அப்படின்லாம் இந்த ஊரை சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஊரில் பயணம் செய்கிறது எனக்கு என்னமோ பிடிக்குங்க. எங்கே பார்த்தாலும் ஹரஹர மகாதேவ்னு அந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டே நம்ம இருப்போம். எப்போதும் நாம சங்கீர்த்தனம்னு சொல்லி தெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு ஊருங்க இது. அதனாலேயே இந்த ஊர் எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஊராக இருக்குது. நள்ளிரவில் கூட எவ்வளோ பரபரப்பாக மக்கள் செயல்பட்டுருக்காங்க. எல்லோரும் கோயிலுக்கு போகிறதும் வர்றதுமா. அந்த அர்த்தராத்திரியில் கூட இவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்காங்க. ஹோலியோட அந்த ஸ்பிரிட் வந்து அங்கே பரிபூரணமாக பார்க்க முடியுது.
என்னுடைய பிறந்த நாள் March 14, ஹோலி டே. HOLI அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் அது எனக்கு HOLY ஹோலி டேவாக மாறி இருக்குது. முகம் நிறைய வண்ணங்கள் பூசிட்டு எல்லாரும் அங்கே இங்கே போகிறத பார்த்தா எனக்கும் ஆசை வந்தது. எங்களுக்கும் ஒருத்தர் அந்த கடைக்காரர் அப்படி பூசி விட்டார். பாரபட்சம் இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக கலர்ஃபுல்லாக இருக்கணுன்ற பிரார்த்தனையை காசி மாநகரத்திலிருந்து நான் முன்வைக்கிறேன். விஸ்வநாதர் கோயில் இது, காசி விஸ்வநாதர் கோயில். அந்த பக்கம் அன்னபூரணியோட அந்த கலச கோபுரம் தான் பார்க்குறீங்க. இப்போ சயன ஆரத்தி, விஸ்வநாதரை தூங்க வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்ருக்கு. உள்ள நல்ல சவுண்டு கேட்டுட்ருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்க்கலாம். காசி விஸ்வநாதருடைய சயன ஆரத்தி, அதாவது பள்ளியறை பூஜையும் பார்த்துட்டு எங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். நைட்டு 12 மணி ஆக போகுதுங்க. நள்ளிரவு 12 மணி. தயிர் சாதம் சாப்பிட்டுட்ருக்கேன். ஊறுகாவோட நல்லா இருக்குது. மனசுக்கு நிறைவாக சாப்பிட்றேன். இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணது 3 பேருங்க. நான், தீபிகா, ரஞ்சிதா. ரஞ்சிதா வந்து மா கங்கா டூரிசம். அவங்க வந்து இந்த டூரை அரேஞ்ச் பண்ணது அவங்க தான். அவங்கள்ட்ட நான் வந்து ஒரு நாள் ரொம்ப ஆசையாக சொன்னேன், எனக்கு ஒரே நாளில் காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி 3 பேர் பார்க்கணுன்றது ஒரு ஆசை. அது எப்போ நிறைவேறு? ஐயோ, எப்படி மேடம் நீங்களும் அதே சொல்கிறீங்க, எனக்கும் அதே ஆசை இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நம்ம 2 பேருமா சேர்ந்து அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். சரி, இந்த ஃப்ளைட் டைமிங்லாம் பார்க்கும்போது காஞ்சிபுரத்தை நைட்டு பார்த்துட்டோன்னா மறுநாள் நைட்டு விசாலாட்சியை பார்க்குறதுக்கு அந்த 24 hours நைட் டு நைட்டு அப்படின்ற கணக்கு சரியாக வரும் அப்படின்னு இதெல்லாம் நாங்கள் திட்டம் போட்டது ஒரு 3 மாதம் முன்னாடி. அப்போது இன்னைக்கு ஹோலின்னோ நேத்தி பௌர்ணமி இந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு எந்த டீட்டெயிலுமே தெரியாது. அதான் உண்மை. அப்புறம் தீபிகான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு, அவங்களோட திருவுடையம்மன் கோயிலுக்கு போயிருந்தப்போ நானாக யதார்த்தமாக சொன்னேன், நீங்கள் வரீங்களா, காரில் ஒரு சீட்டு காலியாக இருக்குது, கூட வர்றீங்களா, காஞ்சிபுரமும் மதுரையுமாவது வர்றீங்களா என்னோட அப்படின்னு கேட்டேன். அவங்க வர்றேன்னு ஒத்துக்கிட்டு காஞ்சிபுரமும் மதுரையும் மட்டும் அவங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் இது 2 இடம் அவங்க வந்தாங்க. ரஞ்சிதாவும் நானும் 3 இடமும் பார்த்துருக்க வேண்டியது. ஆனால் நேத்தி ரஞ்சிதா என்ன பண்ணாங்க, கிளம்புனாங்க காஞ்சிபுரத்துக்கு. திண்டுக்கல்ல இருந்து அவங்க வரணும். வர்ற வழியில் பஸ்ஸு பஞ்சர் ஆகி அவங்களால வந்து ப்ரொசீட் பண்ண முடியல. டைம் ஆகிடும், நாங்கள் காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு திரும்ப வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு மதுரைக்கு வர்றதுன்னா டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் இங்கே வர்றது காஞ்சிபுரம் வர்றதை விட நீங்கள் மதுரைக்கு வந்துடுங்க, நான் மதுரையில் உங்களை மீட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன். ஸோ அவங்க 2 தான் பண்ண முடிச்சுது. தீபிகா, அதாவது மதுரையும் காசியும் ரஞ்சிதா பண்ணாங்க, காஞ்சிபுரமும் மதுரையும் தீபிகா பண்ணாங்க. காஞ்சிபுரம், மதுரை, காசி 3மே நந்தினி பண்ணிட்டேன். இது வந்து ஆணவமோ திமுறோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எனக்கு காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்க 2 பேரும் குழந்தைங்க, பண்ணிடுவாங்க. நான் எப்போ பாரு நான் நினச்சிக்குவேன், எனக்கு மனசில் ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா அது அந்த தடவை நிறைவேறினா தான். அதுக்கப்புறம் இன்னொரு நாளுங்கிறது என் லைஃப்பில் கிடையாது. அது நான் எல்லா டூர்லேயுமே நான் அதை அப்ளை பண்ணுவேன். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினச்சா உடனே அதை பண்ணிடுவேன். அப்போ மட்டும்தான் அது நடக்கும். தள்ளி போட்டு வேற ஒரு நல்ல அக்கேஷனில் பண்ணலான்னா அது லைஃப்பில் நடந்தது கிடையாது. அதனால் நன்றே செய் அதை அன்றே செய் அப்படிங்கிற மாதிரி தான் இது நடந்திருக்கு. ஹோலி நாளில் நல்லா வண்ணங்கள் பூசி ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இந்த தயிர் சாதத்தை காசி விஸ்வநாதரை மனசில் நினச்சி அவர் நிம்மதியாக இப்போ தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் மாகங்கா டூரிசத்தோட ஆர்கனைசர். நந்தினி மேம் சொன்ன மாதிரி மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சியை 24 hours தரிசனம் பண்ணணும் அப்படின்னு மேமுக்கும் அதே தாட் இருந்தது, எனக்கும் ரொம்ப நாளாக அந்த தாட் இருந்தது. இது ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் வேறு ஏதோ ஒரு கான்வர்சேஷன் பேசும்போது இது வெளிப்பட்டுச்சு. மேம் இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம். March 15th வந்து நம்மளுக்கு காஷி யாத்திரை இருக்குல்ல மேம், நம்ம 1 day ப்ரேயராக நம்ம போய் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம குரூப்போட அப்படியே ஜாயின் பண்ணிவிடுவோம் மேம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் போட்டோம். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்குது, எது வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கையில் எதுவுமே கிடையாது. அது சக்ஸஸ் ஆகுறதும் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதும் இங்கே என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். எனக்கு வந்து மீனாட்சியும் விசாலாட்சியும் தரிசனம் கொடுத்தாங்க. மேமுக்கு 3 தரிசனமும் நல்லபடியாக ஆணுச்சு. மேமுக்கு ஆனதில் எனக்கு ரொம்ப 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 ஆத்ம திருப்தி. ஏன்னா அவங்க அவ்வளோ அதுக்காக மெனக்கிட்டாங்க, அவ்வளோ அதுக்காக கனவு கண்டாங்க. எல்லாருமே தான். பட்
மேடம் சொன்ன மாதிரி யாருக்கு எப்போ எது எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியாது. நம்ம ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சோன்னா, உண்மையாக தெய்வ நம்பிக்கையோட ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா, நம்மளை நோக்கி கடவுள் நம்மளை கையை பிடிச்சி இழுத்துட்டு கொண்டு வந்து எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துருவாங்க. நீங்களும் எல்லாரும் இந்த மாதிரி யாத்திரைக்கு வாங்க. இந்த மாதிரி நிறைய புண்ணியங்கள் நீங்களும் பெறணும். பக்தி மட்டும்தான் இப்போ இருக்கிற கலியுகத்தில் வந்து நம்ம செய்கிற பாவங்கள்லேருந்து வெளில வர்றதுக்கு பக்தி மட்டும்தான். பக்திக்குள்ளே எல்லாருமே வாங்க. ஹாப்பி தானே மேம் உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உண்மையிலே நான் வந்து லிட்ரலி இது பாசிபிள் இல்லைன்ட்டு ஒரு மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது தெரிஞ்சு கையை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு வந்த மாதிரி தான். காலையில் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் இது பள்ளி எழுச்சி பூஜை பார்த்தோம். விசாலாட்சி கோயிலுக்கு வந்தா விசாலாட்சி வந்து வாங்க ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்கிற மாதிரி அவ மட்டும் உட்காந்துருக்கா. நாங்கள் 2 பேரும் என்னம்மா விசாலாட்சி கோயிலுக்கு தான் வந்திருக்கோமாங்கிற மாதிரி போயிட்டு ஹோலியும் செலிப்ரேட் பண்ணிட்டு இந்த டே ரொம்ப 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 திருப்திகரமாக முடிஞ்சிச்சு. ஹர்ஹர் மகாதேவ். உண்மையிலே வந்து ரஞ்சிதாவை நான் இந்த இடத்துல நான் சொல்லணும், ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் ஆசைப்பட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்காக அநியாயத்துக்கு ரிஸ்க் எடுத்து அந்த அந்த சந்து பொந்தில் புகுந்து வர்றதுங்கிறது உண்மையிலே கஷ்டம். வழி ரூட்டு கேட்கணும், இடையில தொலைஞ்சி இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி போயிட்டோம்னா இன்னும் டைம் ஆகும். ஸோ ப்ராப்பராகவும் போகணும், ஃபாஸ்ட்டாகவும் போகணும், விசாரிச்சுக்கிட்டும் போகணுன்னு இவ்வளோ சேலஞ்சஸில் கொண்டு போய் விசாலாட்சி முன்னாடி நிறுத்தின அந்த கிரெடிட் வந்து ரஞ்சிதாவுக்கு தான். அதை நான் முழுமையாக சொல்கிறேன். நான் இந்த பயணத்தோட இப்போ தான் நான் தொடங்குறேன். ஆக்சுவலி இந்த பயணத்தோடைய முதல் ஸ்டெப்பு நாங்கள் விசாலாட்சியும் அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதரை சயன ஆரத்தி பார்த்துருக்கோம். ஸோ 2 பேரையும் நாங்கள் பார்த்துட்டோம். இனிமேல் தான் நாங்கள் மற்ற ட்ரிப்பு இந்த 10 நாள் பயணமுமே நாளைக்கு துவக்கமே ரொம்ப அட்டகாசமாக தொடங்கி இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா மா கங்கா டூரிசமோட இணைஞ்சு நிறைய யாத்திரைகள் நீங்களும் பயணப்பட்டு பாருங்க. ஒரு சூப்பரான ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் முழுவதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண உங்களுக்கே அந்த ஆசை வரும். தேங்க்யூ மேம்.